வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வரன் சிங் பதவியேற்பு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாடு வாழ்க என்ற வாசகத்துடன் எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியீடு. அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. களங்கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. உடல் கொண்டு உரங்கொண்டு உயர்வாண்ட தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து காவிரியில் 65,500 கனஅடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் தண்ணீர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மசினகுடி கூடலூர் இடையே 2 நாட்களுக்கு பிறகு வாகன போக்குவரத்து தொடங்கியது. தரைப்பாலத்தில் வெள்ளம் குறைந்ததையடுத்து வாகனங்களுக்கு அனுமதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணை. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல்.
ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிப்பு. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதையடுத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீக்கம். ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 7வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொள்ளாச்சி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் தோல்விக்கான காரணங்களை கேட்டறிகிறார். சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலாவை தொடங்கி வைத்த பின்னர் மேயர் பிரியா பேட்டி. கடந்த முறை எல்லாம் முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனால் கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல. இயற்கை யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படும். வருகிற 25ஆம் தேதி மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 120 ரூபாய் குறைந்து 55,240 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 7,000 நெருங்குவதால் மக்கள் கவலை. ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை சரிவு. கடந்த 2 நாட்களாக 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 45 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர் முழுவதும் கடையடைப்பு போராட்டம். அனப்பாளையம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து கடைகள் அடைப்பு. காற்றின் வேகம் காரணமாக பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறையினர் நடவடிக்கை. நீட் தேர்வு முறைகேடு சிறிய அளவிலேயே நடைபெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் தகவல். மறுதேர்வு நடத்தினால் 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் தேவையில்லை என பதில். நீட் முறைகேடு வழக்கில் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் 4 பேர் கைது. விசாரணையை தீவிரப்படுத்துகிறது சிபிஐ. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இடையே மறைமுக மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக தொடர்ந்து வலுக்கும் குரலால் மாநில பாஜகவில் விரைவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று தொண்டர்களை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டம். இளைஞர்களுக்கு கோடிக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேண்டுகோள்.
கொரோனா தொற்றால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பாதிப்பு. லேசான அறிகுறியுடன் சிகிச்சை எடுத்து வருவதாக வெள்ளை மாளிகை அறிக்கை.